الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்ததன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் சலாமும் ஸலவாத்தும் என்னென்று நிறைவேற்றுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்று கொள்கையை நான் உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த தலைப்பை பொறுத்தவரையில் எவ்வளவு நாளும் பேசலாம், ஆனால் அதற்குரிய நேரம் தான் கிடையாது என்பதை நான் கவலைப்பட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலானில் இப்படியான ஒரு தலைப்பு எதற்காக தரப்பட்டது என்று சொன்னால், இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரமலானுடைய காலங்களை எப்படி கழிப்பார்கள், இந்த ரமலானுடைய காலங்களில் கிட்டத்தட்ட நாம் 25 நாட்களை கழித்து விட்டிருக்கிறோம். இன்னும் ஏதோ 4 அல்லது 5 நாள் என்றுதான் நினைக்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த நாளாவே எங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும், அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைப்புக்கு நான் வருகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பொறுத்தவரையில் நாம் எல்லாம் எப்படி இஸ்லாத்துக்குள் நுழைந்தோம் என்று முதலில் நாம் சற்று நினைக்க வேண்டும். எப்படி நம் அனைவரையும் பொறுத்தவரையில், இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் எப்படி இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பெற்றோர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள், குடும்பத்தவர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள். அந்த ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் இன்று நாங்களும் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே கொண்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம் எல்லாம் இன்று
இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பெற்றோருடைய வயிற்றிலும் நாங்கள் வளர்ந்திருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படியாக இருந்திருக்கும்? இதெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டியதற்காக எடுத்து சொல்லுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னான், ஒரு கலிமாவை சொன்ன ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நம்மளே பிறப்பித்ததுதான். அப்ப இதுக்கு பின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை நமக்கு தெளிவாக இருக்க சொல்கிறார். திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும்போது மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கென்றே நான் படைக்கவில்லை என்று சொல்லி கூறுகிறார். அப்ப இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை மாத்திரம் நாம் படித்தோம் என்று சொன்னால் மார்க்கத்திலே நமக்கு உறுதியாக இருக்க முடியும். இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் நான் சரியான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மார்க்கத்திலே உறுதியாக இருக்க முடியும். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் அனைவரும் வாயால சொல்லியிருப்பார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் சொல்லியிருப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஹாதா சொல்லக்கூடிய இந்த கலிமா ஒவ்வொருவருடையும் வாயால் இருந்து மாத்திரம் வரக்கூடாது. அந்த ஷஹாதாவிலே நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய இறைவன் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு விடயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இன்னும் எங்களுடைய உள்ளங்களுடைய அந்த இஸ்லாமிய பார்வையில் அந்த மார்க்கத்திலே கொள்கையுடைய உறுதி நமக்கு வரவில்லை. அன்றைய காலத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம் காபிர்களுக்கு தஅவா செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கஅபாவிலே சிலைகளை எல்லாம் வணங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் அவர்கள் என்ன பதில் கொடுக்காது பாருங்க. இந்த காலத்துல கொடுக்கிற பதில தான் அந்த காலத்துல முஸ்லிம் காபிர்கள் கூட கொடுத்தார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தை படைத்தவர்கள் யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்று சொல்லுவார். ரிஸ்க் தரக்கூடியவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்று சொல்லுவார். மலையை கொடிய வைக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்று சொல்லுவான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சிலை இருக்குது இல்லையா, கஅபாவில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். இது சிலையாக இருக்கிறது இல்லையா, இதை நாங்கள் வணங்க மாட்டோம். மாறாக நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வை நாடுவதாக இருந்தால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் நம்புவதாக இருந்தால் இந்த சிலைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? இவர்கள் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ்வை நாட முடியும் என்று சொல்லி இன்றைய காலத்திலே எப்படி மனிதர்கள் ஒரு முக்க வாதத்தை வைக்கிறார்களோ அந்த வாதத்தை அந்த மனிதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் வைத்த ஒரு வாதம். அப்ப இவர்களை பார்த்துதான் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்வது என்ன தெரியுமா? இப்படி சொல்லக்கூடியவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் தான். அவர்கள் கூட காபிர்கள் என்று தான் திருமறை குர்ஆன் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப கொள்கையில நாங்க உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு வீடு நீங்க எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஒரு வீடை நீங்க அமைக்கும் போதாக இருந்தால் ஃபவுண்டேஷனை போடாம நீங்க ஸ்லெப்ப போட்டா சரி வருமா? அல்லாஹ் விட்டா ஃபவுண்டேஷனை போடாம நீங்க வெறுமனே சோரத்தை கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல எவ்வளவு காலத்துக்கு பலம் இருக்கும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த ஃபவுண்டேஷன் என்பது உறுதி, இந்த கொள்கையில உறுதியாக இருக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் உறுதியாக இருந்தா தான் அந்த வீட்டை வந்து கட்டி எழுப்ப முடியும். அப்பதான் அந்த வீடு கொஞ்சம் வருடங்களுக்காவது
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்ததை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோம்னு சொன்னா சற்று நம்ம சஹாபாக்களை அப்படியே அவர்களை பற்றி சிந்திப்பதை அவர்களை பற்றி நாம் நினைவுற்று நல்லமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அவர்களுடைய உறுதியை நாங்கள் பார்ப்போம். அவர்களுடைய நூலளவாவது நாம மார்க்கத்தில் உறுதியா இருக்கிறோமா? நான் சொன்னதே நிறப்படை. நாம எல்லாம் எப்படி வந்தவர்கள்? எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் கலிமாவை சொன்னவர்கள், அதை பின்பற்றிதான் நாங்கள் வந்தோம். இதுதான் உண்மை. ஆனா அந்த சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் அப்படி வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். மார்க்கம் என்று அவர்கள் விளங்கினார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சஹாபாக்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா அவர்களுடைய அந்த ஈமானில் இருக்கிற உறுதியை பாருங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவரு எப்படி இருந்த மனிதர் தெரியுமா? எந்த அளவுக்கு சொன்னா அந்த நகரத்துல அவரை போல ஒரு பணக்காரன் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு குடும்பத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசியில எப்படி அவர்கள் மௌத்தாகிறார்கள், எப்படி அவர்கள் அடக்கம் செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நினைவுட்டுக் கொள்கிறேன் சகோதரர்களே, அவர் பாதையில போகும்போது ஒரு நிறுவனத்தை பூசணும்னு சொன்னா அந்த பாதையில முஸ்லிம் போய்த்திருக்கிறார் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அணிந்தோம்னு சொன்னா திரும்பவும் அவர் அந்த ஆடையை மறுநாள் அணிய மாட்டார். அப்படியா ஒரு வசதிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது என்று சொல்லக்கூடிய மனிதன் இருக்கிறாமே, இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு போதிக் கொண்டிருக்கிறாமே, இவரிடம் போய் 2 வாதத்தை நாங்கள் கேட்போம், 2 விடயத்தை படித்து விட்டு வருவோம் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். சுப்ஹானல்லாஹ். வீடு திரும்பும் போது ஷஹாதா கலிமாவுடன் வீடு திரும்புகிறார். எப்படின்னு பாருங்க. வீட்டுக்கு போனா அங்க பிரச்சனைகள் வருகிறது. எப்படி? இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் திட்டு இருக்கவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் பெற்றோர்கள். உடனே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாயோ இதை விட்டுவிட வேண்டும். உனக்கு இதை விட்டு முடியாவிட்டால் நீ இந்த வீட்டிலிருந்து என்ன ஆடை எடுத்திருக்கிற அந்த ஆடையை தவிர வேற எதுவும் உனக்கு சொந்தம் கிடையாது, நீ திரும்பி விட வேண்டும் என்று சொன்னார்கள். விட்டு விட்டார்களா மார்க்கத்தை? கொள்கையை அவர்கள் விட்டு விட்டாங்களா? இல்ல சகோதரர்களே. எந்த ஆடையை அவர் அணிந்திருந்தாரோ அதே ஆடை பக்கமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டை விட்டு வெளியேறியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமாக போய் சேர்ந்து விடுகிறார். ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல இவரும் கலந்து கொள்கிறார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்தத்துல கலந்து கொள்கிறார். அந்த யுத்தத்தில் அவர் ஷஹீதாகப்படுகிறார். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஓடோடி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், முஸ்அப் ஷஹீதாகி விட்டார். அவரை கஃன் செய்வதற்காக வெள்ளை துணி போரா இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நாம் முகத்தை பூட்டினால் அவருடைய கால் வழங்கும், காலை மறைத்தால் அவருடைய முகம் வழங்கும் யா ரசூலல்லாஹ். கஃன் செய்வதற்கு கூட வெள்ளை துணி கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோட கடைசியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க தெரியுமா? சரி, முகத்தவாரை மறைத்து விட்டு காலுக்கு சில புட்களால் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், அவரை மறைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி இருந்த மனிதர் இந்த கொள்கைக்காக மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்தை விட்டுவிட்டார், குடும்பத்தை விட்டுவிட்டார், அது கௌரவத்தையும் விட்டுவிட்டார், வெறுமனே கஃன் செய்வதற்கு ஆடையும் போதாத ஒரு நிலையிலே ஷஹீதாகப்படுகிறார் என்று சொன்னால் சகோதரர்களே, நாங்கள் எங்க இருக்கிறோம்? நாங்கள் எங்கிருந்து கொண்டிருக்கிறோம்? இந்த கொள்கைக்காக ஒவ்வொரு மனதை தொட்டு சொல்லுங்கள், நாங்கள் எதை விட்டு இருக்கிறோம்? எதை நாங்கள் விட்டு இருக்கிறோம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு கூட்டம் இருப்பார்கள், நிச்சயமா அந்த கூட்டம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். அவர்கள் நேரான பாதையிலே மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று அவர்
தான் வெற்றியாளர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் வந்துவிட்டால் நமக்கு யாரையும் பார்க்க முடியாது. எவ்வளவு வர்க்கம் நமக்கு இருந்த, எவ்வளவு நமக்கு அன்பாக இருந்த நம்மளுடைய பெற்றோர்களோ குடும்பத்தினர்களோ சொத்தோ கௌரவமோ எதையும் பார்க்க முடியாது சகோதரர்களே. இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் இப்படியான விடயங்கள் இருக்கும் போது நாங்கள் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தாவா பணியை செய்து கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், இப்ப நீங்க மார்க்கத்தை மக்கள் மத்தியில ரகசியமாக சொன்ன காலம் முடிஞ்சு விட்டது. என்று சொன்னார்கள். நீங்கள் அடித்து சொல்லுங்கள், இப்ப மார்க்கத்தை தெளிவான முறையில மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று எடுத்து சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அப்படிப்பட்ட ஒரு அப்படியான ஒரு வரலாறை நாம் எல்லாம் படித்து வருகிறோம். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறது. இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வினால் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். அப்ப இதுல எப்படி அல்லாஹ் பூர்த்தி செய்திருக்கிறாரோ அந்த முறையில நாம் இருந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் கூட்டவும் முடியாது மார்க்கத்துல, எவருக்கும் மார்க்க விடயங்களை குறைக்கவும் முடியாது. பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு திருமறை குர்ஆன் சொல்வதை ஆலை இம்ரான்ல நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு சொன்னால் அன்றைய காலங்களில் இந்த கொடைக்கு வந்த எதிர்ப்புகளை நீங்கள் பாருங்கள். எங்க எதிர்ப்பு ஏற்பட்டு சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு வருது. இந்த காலங்களில் நாங்கள் மார்க்கத்தை சொல்லும் போது பாமர மக்கள் நம்ம எதிர்ப்பார்கள், குடும்பம் எதிர்க்க மாட்டார்கள். ஏன்? குடும்பத்து தானே, என்ன செஞ்சாலும் சரியா தானே இருக்கும் சொல்லி அவர்களை சேர்ப்பாக்க முறையிலே அவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் யார் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தாங்கன்னு சொன்னால், எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைத்திருக்கிறது சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த அபூ லஹப், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த அபூ லஹப் முதலிலே அவரை எதிர்க்கிறார். எப்படி? ஒரு அடிமை பெண்மணியோடோடி வந்து சொல்லுகிறார், அபூ லஹபே, உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைத்திருக்கிறது சொன்ன உடனே அந்த பெண்மணியை எவ்வாறு நிறுத்திவிட்டு, இந்த இன்றிருந்து உன்னை நான் விடுமுறை செய்கிறேன். அந்த அடிமை பெண்மணியா விடுமுறை செய்து விட்டா. அப்படியான ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு மனிதர் தான் இந்த அபூ லஹப் சொல்லக்கூடியவர். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு இப்ப எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை வந்து விட்டது. உடனே ஒரு மலையும் பக்கம் அவ்வாறு எல்லாரையும் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்தே, உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை எடுத்து சொல்லுகிறேன். நான் சொல்லுவதை இந்த விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றார் சொன்னா அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? முஹம்மதே, நீங்களோ அமீனா இருக்கின்றீர்கள், நம்பிக்கையாளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள், சாதி உண்மை சொல்லக்கூடியவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு விடயத்தை சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளாமலா போய்விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேல் ஏறி, என்னை தாக்குவதற்காக ஒரு கூட்டம் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்டா, உடனே இவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? டக்குன்னு சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, அதற்கேற்ற முறையில் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் தயாராக கொள்ள வேண்டும். நாங்கள் தப்பா இந்த இடத்துல இருந்து கிளங்கி ஆயுதங்களை நாம் சேர்த்துக் கொண்டு வருவோம் என்று அவ்வளவு அவர்கள் உறுதியாக இருந்தாலும் ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக ஒரு படை வருகின்ற ஒரு காரணத்தினால் இல்ல. தோழர்களே, அப்படி கிடையாது. ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்தை படைத்த ரப்பு, நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரப்பு ஒருவன் இருக்கிறார்கள், நீங்கள் நம்புகின்றீர்கள் இல்லையா? அதையும் நம்பினார்கள். எதில் இவர்கள் மறந்தாங்கன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாய் எடுத்தார்களோ சொல்வதற்காக, எவரெல்லாம் இந்த பெண்மணி ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்திருக்க இந்த அபூ லஹப் எவரை விடுதலை விட்டாரோ அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முதலில் தப்பன் லக்,
அலிஹாதா ஜமாஅத்தனா என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாமே மறந்துட்டாங்க. குடும்பத்தை மறந்துட்டாங்க, கௌரவத்தை மறந்துட்டாங்க, அந்தஸ்தை மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்து விட்டு உடனே அபூ லஹப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாசம் உண்டாகட்டும், இதற்காகவா நீங்கள் அழைத்தாய் என்று சொல்லி மண்ணை எவ்வாறே வாரி அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே அடித்தார்கள். சகோதரர்களே, எப்படி இருந்த மனிதர் எப்படி மாறினாங்கன்னு பாருங்க. மார்க்கம் என்று வரும்போது, இஸ்லாம் என்று சொல்லும் போது பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு நாம் முகம் கொடுப்பதற்கு சரியான முறையிலே தயாராகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இன்னும் அதிகமான இப்படியான விடயங்கள் நடக்கிறது. ஒரு முறை துஃபைல் இப்னு அம்ர் நான் நினைக்கிறேன், அந்த சஹாபியாக தான் இருக்கணும். துஃபைல் இப்னு அம்ர் சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அவர் வந்து எங்கன்னு சொன்னால் கௌசின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திலே வாழ்ந்து வந்தவர். அப்ப இவர் வந்து எப்படி இருந்த மனிதன் சொன்னால், இப்ப அபூ ஜஹல், அபூ லஹப், இந்த உத்பா, ஷைபான்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான காபிர்கள், இவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு மனிதனாக இருந்தார். அப்ப இந்த துஃபைல் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி, அவர்கள் கொஞ்சம் காலமாக மக்காவுக்கு வரவில்லை. பிரயாணம் காரணமாக அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்ப திரும்பவும் அவர்கள் வருகிறார்கள். ரொம்ப காலம் கடந்து அவர்கள் வருகிறார்கள். அப்ப இந்த மக்கத்துல போர்டர்ல இந்த அபூ ஜஹல் இப்படியான இந்த இவர்கள் எல்லாம் உடனே அவர்கள் நிறுத்திவிட்டு சொல்றாங்க தெரியுமா? உள்ளுக்கு போகும்போது, மக்காவுடைய உள்ளுக்கு நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமா போக வேண்டும். அங்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார், இவர் சில வார்த்தைகளை சொன்னால் அவர் அவ்வாறே அவர்களை இழுத்துக் கொள்வார் சொன்னார்கள். லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், அப்படியே கூட சொல்கிறார்கள், நீங்கள் அவருடைய வார்த்தையில வரக்கூடிய இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுப்பாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஃபஇன்ன லக கௌலன் கஸகீர் என்று சொன்னார்கள். அதாவது இப்படியான சில வார்த்தைகளை அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு சூனியமாக இருக்கும். நீங்க அதை கேட்டீங்கன்னு சொன்னா உடனே அவர் பக்கம் போய்விடுவீங்க என்று சொன்னார்கள். உடனே நபி அந்த தோழர் என்ன செய்தாங்க தெரியுமா? இவர் சொன்ன ஒரு காரணத்தினால பஞ்செடுத்தவாறே காதலை வைத்துக் கொண்டு போகிறார். அப்படியே போய்கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரு வளமை இருந்தது, மக்காவுக்குள்ள நுழைவதாக இருந்தால் முதலே கஅபாவுக்கு தான் போவார்கள். கஅபாவை போய் அதை தரிசித்து விட்டு தான் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டுமோ, யாரை சந்திக்க வந்தார்களோ அவரை போய் சந்திப்பார்கள். அப்ப கஅபாவுல போய் இருந்த உடனே அங்க ஒரு மனிதர் நின்று கொண்டிருப்பதை இவர்கள் கண்டார்கள். அவருடைய உதட்டிலிருந்து சில வார்த்தைகள் வருவதை இவர்கள் கண்டார்கள். உடனே இந்த அபூ ஜஹல் சொன்னவர் இவராக இருக்குமோ, இவர் என்னமோ வாயை உசுப்பிக் கொண்டிருக்கிறாரு, கொஞ்சம் பந்து நாங்க எடுத்து விட்டு இவர் சொல்லுகிற விடயத்தை கேட்போமோ சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் காதிலிருந்து எடுத்து சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கிறார். திருமறை குர்ஆன் வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இருந்து ஓதப்படுகிறது. அதை கேட்ட அந்த மனிதர், துஃபைல் இப்னு அம்ர் சொல்லக்கூடிய அந்த மனிதர், அந்த குர்ஆன் வசனத்தை ஏற்ற உடனே ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லக்கூடிய அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரச்சனை இன்று நடக்குது. இந்த பிரச்சனை இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நான் வருவேன். அப்படி இந்த சஹாபி இந்த துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கோத்திரத்தார்களை நான் சந்திக்க போகணும்னு சொன்னால், இப்படி நான் போயிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படியான ஒரு முறையை நீ அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை செய்கிறார்கள். அந்த சஹாபி தன்னுடைய கோத்திரத்தை அடைகிறார்கள். அடைந்தவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய முகத்திலே உங்களுடைய தலையிலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்ன சொல்லி அந்த கோத்திரத்தை அவங்க கேட்கிறாங்க. அப்ப உடனே இந்த துஃபைல் இப்னு அம்ர் சொல்லக்கூடிய சஹாபி என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இப்போ தெளிவான ஒரு மார்க்கத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு தெளிவான மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களுக்கு எப்படி தலைவனாக இருக்கிறேனோ அந்த முறையில நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் விட்டால் இந்த தலைமை பதவியை
நான் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படியே காலங்கள் கடைய அந்த கோத்திரமே இஸ்லாத்துக்கு வருகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்று ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்தவரை அதிகமான ஹதீஸ்களை யார் அறிவித்திருக்கிறார்கள் சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் கூட அந்த கௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ இமாம்கள் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இப்படியான அந்த காலங்களிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் கூட உறுதியாக இருந்தார்கள். இப்ப எங்களுடைய காலங்களுக்கு நாங்கள் வருவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இஸ்லாம் என்று சொன்னால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தொழுதா, ஜகாத்து கொடுத்தா, நோன்பு முடிச்சா, ஹஜ் செய்தா, இதுதான் இஸ்லாம். அப்படியான காரியங்களை செய்து விட்டோமா சரி நாங்கள் இஸ்லாமா இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவர்களெல்லாம் மார்க்கத்திலே உறுதியாக இல்லாமல் இப்படியான காரியங்களை எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் அவருடைய காலங்களை வெறுமனே கழித்து விட்டார்கள். எப்படி மார்க்கத்தில் உறுதி வர வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை இல்லாமல் இருக்க வேண்டும். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு இணை இல்லாமல் அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் நாம் முதலாக உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தானே எந்த நாளுமே புரட்டி சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடக் கூடாது. தந்திருக்கக்கூடிய தலைமும் அப்படித்தான். அப்படின்னு சொன்னா இதை பத்தி மனிதருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கிறது. அப்ப மார்க்கத்துல உறுதியாக இருக்கிறோம் சொன்னா இப்படியான முறையில் இருந்து கொள்ள வேண்டும். ஒருவன் சிறுக்கு செய்கிறான், அதே போன்ற ஜகாத்தையும் கொடுக்கிறான், ஹஜ்ஜையும் செய்கிறான். காசு என்று சொன்னா அவ்வாறே பங்கு இருக்கும். வேண்டிய மனிதர்களுக்கு தர்மங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதுல எந்த ஒரு பலனும் கிடையாது சகோதரர்களே. ஏன் பவுண்டேஷன் வந்து அது பவுண்டேஷனே இல்ல. பவுண்டேஷன் உறுதி என்று சொன்னா பரவாயில்ல, அது பவுண்டேஷனே இல்ல. சிறுக்கு வச்சா அதுக்கு பின்னால அவர் என்ன இஸ்லாம் முஸ்லீமா கிடையாது. சிறுக்கு வச்சா என்ன முஸ்லீமா போறான்? அப்ப அப்படியே கிடையாது. அப்ப இப்படியான விடயங்களை ஒருவர் செய்து கொண்டே இருக்கிறார். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் எந்த அளவுக்கு சொன்னார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்க பாருங்க அன்றைய காலத்து சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல, புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பல நபிமார்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த நாளில் சில நபிமார்களுக்கு யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் வந்து சொல்லுவார், நான் தான் என்னுடைய உம்மத்துன்னு சொல்லுவார்கள். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், 2-3 பேரை வச்சுக்கொண்டு வருவார்கள். இன்னும் சிலர் வருவார், பெரிய கூட்டமாக வருவார்கள். அப்படி ஒரு கூட்டம் வரும்போது உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இதுதான் என்னுடைய கூட்டமா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அது வந்து உன்னுடைய கூட்டம் கிடையாதுப்பா, அது வந்து பனு இஸ்ராயீலுடைய கூட்டம், மூசா நபியுடைய கூட்டம் சொல்கிறார்கள். இப்படியான நீண்ட ஒரு ஹதீஸ் பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தும் கூட வருது. வந்தா அந்த ஹதீஸ்ல அப்படியே வந்து சொல்றாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கூட்டத்தில் 70,000 பேர் நினைக்கிறேன், 70,000 பேர் நினைக்கிறேன், இந்த 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம அவ்வாறே சுவர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு திரும்பி சென்றார்கள். அப்ப அங்க ஒரு விவாதம் நடக்குது, ஒரு கருத்துகள் அங்க போய் கொண்டிருக்குது. எப்படி போக முடியும், யாராக இருக்க முடியும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து போன உடனே அந்த கருத்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், நபி தோழர்களே, எதை பார்த்து நீங்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்ட உடனே, இல்ல நீங்க இப்படியா ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போனீங்க இல்லையா, இந்த கூட்டத்தார்கள் யாரு என்று சொல்லுகிறார்கள். அப்ப உடனே அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் எடுத்து சொன்ன உடனே உக்காசான்னு சொல்லக்கூடிய நபி தோழர் உடனே உடனே சொல்கிறார், யார் சொல்லல அந்த 70,000 கூட்டத்தார் அந்த பேர்ல என்னையும் ஒருவனா ஆக்குங்கன்னு சொல்லி நீங்க அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த நபி அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, உக்காசாவே அந்த 70,000 பேர்ல நீயும் ஒருவன் தான் என்று சொல்லி விடுகிறார்கள். அதை கேட்ட மற்ற சஹாபி பின்னால் வருகிறார், ஒழுங்கு சொல்ற யார சொல்லல, எனக்கும் அந்த 70,000 பேர்ல ஒருவரை ஆக்குங்கன்னு சொல்லி துஆ கேளுங்களே என்று சொன்னா உக்காசா முந்தி விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படியான முறையிலே அவர்கள் மார்க்கத்தின் பக்கமா அக்கறையோடு இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் யாரும் நரகத்துக்கு போவதற்கு நாட மாட்டார்கள். எதை செஞ்சாலும் மார்க்கம் சரி என்று சொல்லித்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த மார்க்கத்தை
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மார்க்கத்தை செய்யாமல் வேறு சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே இறக்கப்பட்ட வஹீயுடைய வசனம் என்ன? முதலாவதாக இறக்கப்பட்ட வசனம் தான் இக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையுடைய பலனை நாங்கள் பார்க்க வேண்டும், படிப்பினையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் இன்று மார்க்கம் என்று சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் சொன்னதுதான் மார்க்கம் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், முதியவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதை விட்டு நமக்கு வர முடியாதுன்னு சொல்லுவார்கள். எதற்காக இக்ரா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினார்? படிப்பதற்காக தான் இறக்கினார் சகோதரர்களே. அப்ப இக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் எவ்வளவு விதமான விடயங்களை நமக்கு பெற்றுக் கொள்ளலாம். படியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உம்மி நபிக்கு கூட சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தில் தெளிவை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று எவருக்கு மத்தியில சொன்னாலும் நாங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள். நாங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் தானே மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம்னு சொல்லுவார்கள். அந்த காபீர்கள் கூட எப்படி சொன்னாங்க தெரியுமா? நாங்களும் அல்லாஹ்வை தான் வணங்குறோம்னு சொன்னாங்க, இந்த சிலையெல்லாம் வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படித்தான் இன்று நாங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் வணங்கி கொண்டுதான் இருப்போம்னு சொல்லிவிட்டு உடனே அல்லாஹ்வுக்கு இணையா மனிதர்கள் மாறி இருக்கின்றதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, ஒவ்வொரு வக்திலையும் தொழும்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள். எல்லாம் சொல்லத்தான் வேண்டும். சொல்லிவிட்டு சகோதரர்களே, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடம் ஒரு நாடகத்தை நடிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு அப்படியே எங்க திரும்புறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணையாக இருக்கிறாங்களையா, அவரோட போய் தான் போய் கூட கேட்க வேண்டும். அப்படியே ஜியாரத் மூலமாக கபர்கள் மூலமாக போய் கை ஏந்துகிறார்கள். தொழுகை நடந்து 10 நிமிஷம் கழியல, 10 நிமிஷம் கழியல. உடனே எங்க போறாங்க தெரியுமா? திருவோவினோரிடம் போய் துஆ கேட்பதற்கு, ஒரு விடயத்தை நாடுவதற்கு இன்னும் ஒரு மனிதனை போய் அழைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எங்க எங்களுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள்? இதா கொள்கையிலே உறுதி. முதலில் இந்த பேசிக்கை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பேசிக்ல நாம் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னா நிச்சயமாக பின்னால் வரக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் நமக்கு முகம் கொடுத்து கொண்டு போகலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தஅவா பணியை செய்யும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு அடிபட்டார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் சகஜமாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதுல நமக்கு உறுதி இருக்க வேண்டும். மார்க்கத்திலே உறுதி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய தூதரும் காட்டி தராத அந்த வழிபாடுகளை நாம் செய்யக்கூடாது, பித்ஆக்களை நாம் செய்யக்கூடாது, ஷிர்க்குகளை நாம் செய்யக்கூடாது. இதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை எச்சரிக்கிறேன். மார்க்கத்துல புதிதாக வரக்கூடிய விடயங்கள் இருக்கிறது இல்லையா, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் சொல்லிவிட்டு குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா மார்க்கத்திலே புதிதாக உருவாக்குறதெல்லாம் அது வழிகாட்டுன்னு சொன்னார்கள். அது மனிதனை ஒரு வழிகாட்டுல சென்று கொண்டிருக்கும் சொன்னார்கள். வக்குல்ல பித்ஆத்தின் தலாலா வக்குல்லு தலாலத்தின் பின்னார், இந்த வழிகாட்டுகள் எல்லாம் மனிதனை எங்க போய் சேர்க்கும் தெரியுமா? நரகில போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? எவர்கள் மார்க்கத்தில் புதிதாக ஒரு விடயத்தை உருவாக்குகிறார்களோ இவர்கள் நம்மளை சார்ந்தவர்கள் கிடையாது என்று சொன்னார்கள். இன்று எங்களுடைய மார்க்கம் எப்படி? ஜுப்பாவையும் தொப்பியையும் தாடியை வச்சோம் என்று சொன்னா இவரை விட்டா இவர் யாரும் கிடையாது. இவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்? அந்த சூரத்துக்காக. ஜுப்பாவுக்கும் தொப்பியும் தாடியும் இவர் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயார் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை எப்படி இவங்களை விளங்குறாங்கன்னு சொன்னா, ஒருவருடைய உடையையும் தன்னுடைய முகத்தையும் வச்சுதான் இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் இருந்துவிடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் மாய்சரில் அந்த ஹவுஸுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தடாகத்தில் என்னுடைய உம்மத்தும் தண்ணீர் கேட்டு வருவார்கள்.
அந்த நேரத்தில் நாம் தண்ணீரை கொடுத்து கொண்டிருப்போம். உடனே மலாய்க்கமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு திரையை போட்டு அவ்வாறு புகுட்டு விடுகிறார்கள், அதை மறைத்து விடுகிறார்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்னோட உம்மத், அவர்களை விட்டு விடுங்க, அவர்களுக்கு கொடுங்க, அவருக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னா அந்த மலக்குமார்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்க மௌத்தாதுக்கு பின்னால உங்களுடைய பேர்ல மார்க்கம் என்று சொல்லி கூத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க, அந்த கூட்டம் தான் இவர்கள் என்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரியாம இருக்கும், நீங்க மௌத்தாகிட்டீங்க, அதற்கு பின்னால ஒரு கூட்டம் இருந்தாங்க, மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க, அவர்கள் தான் இந்த கூட்டம். எந்த கூட்டம்? இன்று மார்க்கம் என்று சொல்லிவிட்டு எத்தனையோ விடயங்களை செய்தாங்க இல்லையா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராத பித்ஆக்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அழகான முறையிலே நன்மை என்று சொல்லி பித்ஆக்களையும் வழிகேடுகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இப்படிப்பட்டவர்களை பார்த்து சொன்னார்கள், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன பித்ஆத்து, என்ன வழிகேடுகள் என்று நாங்கள் எடுக்கும் போது அதிகமான வழிகேடுகளை எடுக்கலாம். ரமலானுடைய காலம் தொடங்கல் இருந்து முடியும் வரை அதிகமான பித்ஆ செய்வதாக இருந்தால், பித்ஆத்துக்கும் பித்ஆக்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்தால் ரமலானுடைய மாதம் என்று தான் நான் நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப சஹர் செய்வதற்கு நியத்து வைக்கிறானோ அந்த நியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பித்ஆ. நவைத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நியத்தை எப்ப ஆரம்பிச்சு விடுறானோ அந்த நவைத்துல இருந்து ஆரம்பிக்கிற அந்த பித்ஆ. லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 27ஆம் ஆண்டு என்று சொல்லி மாத்திரம் ஒரு நாள் இருக்கிறதையா, இந்த நாளை மாத்திரம் கொண்டாடி கொண்டு வரக்கூடிய சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த நாள் வரையும் மார்க்க அந்த ரமலானுடைய மாதத்தில் பித்ஆக்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன? கடைசி பத்தில் லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கடைசி பத்தில் ஒற்றையான தினத்திலே நீங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள். 21ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம், 27ஆகவும் இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம். யார் சொன்னாங்க 27ல மாத்திரம் தான் லைலத்துல் கத்ர் சொன்னா? அதை தெளிவாக சொல்ல விரும்பல. ஏண்டா கியாமுல் லைலுக்கு பிறகு ஒரு பயான் வச்சிருக்கோம், அதுல மௌலவி அவர்கள் தெளிவாக அதை பற்றி சொல்லுவார்கள். நான் இப்படியான ஒரு நினைவூட்டி கூட சொல்லுகிறேன். எவர்கள் சொன்னார்கள் இப்படியான ஒரு நாள் மாத்திரம் தான் லைலத்துல் கத்ர் இருக்கும் சொன்னார்கள்? யார் சொன்னாங்க? தௌபா செய்யும் போது லைட் ஆஃப் பண்ணி கொண்டு தான் தௌபா செய்யணும்னு யார் சொன்னாங்க? மார்க்கத்துல உறுதியாக இருந்தோம்னு சொன்னா இதுல நிச்சயமாக மனிதர்கள் இருக்காங்க. தௌபா என்று சொன்னா சகோதரர்களே, நான் பார்க்கிறோம், நேற்று அழகான முறையில் அவர்கள் விளங்கப்படுத்தி விட்டார். அப்ப நான் சொல்வதற்கு தேவை கிடையாது. இன்று எங்களுடைய தௌபா எப்படி? லைட் பள்ளி வாயில இருக்கக்கூடிய எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி படணும். ஓஃப் பண்ணி விட்டு விட்டா தான் தௌபா. அதுக்கு பின்ன அழுறானோ தெரியாது, நினைக்கிறானோ என்ன சேர்ந்து கூட தெரியாது. இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கிறோம், வாலிபர்களை பொறுத்த வரையில எல்லாத்துக்கும் ஆமீன் சொல்றாங்க இல்லையா? லைட்டை ஆஃப் பண்ணது ஆன் பண்ணின உடனே அழ வேண்டும் இல்லையா? என்ன செய்யறாங்க? உடனே அவ்வாறு கொஞ்சம் அப்படியே கலைப்படுத்தி எவ்வாறு தெரிஞ்சு விட்டு கொஞ்சம் அழுத மாதிரி கண்ணெல்லாம் கசக்கி கொண்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இதான் தௌபா. அதை லைட்டை போட்டு கேட்டோம்னு சொன்னா அவனை என்ன கூத்தடிக்கிறான்னு சொல்லி நமக்கு பார்க்கலாம். தௌபா போது பின்னால் இருக்கக்கூடிய தலையை கடித்தான குழப்புறான். லைட்டை ஓபன்னால நடக்கிற எத்தனையோ அனாச்சாரங்களை நாங்கள் பார்க்கிறோம் தௌபான்னு சொல்லக்கூடிய பேர்ல. எப்ப பாவ மன்னிப்பு தேட வேணுமோ, ஒரு பாவத்திலிருந்து எப்போ ஒருவன் வெளிவர வேணுமோ அந்த நேரத்தில் தௌபாவிலே அவன் பாவத்தின் பக்கம் நுழைகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். நேரம் சரியா இருக்கிற காரணத்தினால ரொம்பவும் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. எனவே மார்க்கத்தை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 2 விடயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். மார்க்கத்துல எப்பவும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பவும் அந்த ஷஹாதா கலிமாவை நாங்கள் சொன்னவர்களாக இருக்கிறோமோ அந்த கலிமா ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் உறுதி வர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு நாங்கள் கஷ்டப்படுகிறோம், இவ்வளவுக்காக கஷ்டப்படுகிறோம். எதற்காக சகோதரர்களே? மார்க்கத்திலே உறுதியை பெறுவதற்காக. இந்த விதா பள்ளி வாயிலுக்குள்ளே வரக்கூடியவர்கள் திரும்பி சொல்லும் போது மார்க்கத்தில் ஒரு உறுதியை வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டுமே ஒழிய வெறுமனே இந்த விதாவுக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு விட்டோமா, தொழுது விட்டோமா, சாப்பாடு எடுத்து விட்டோமா, இஃப்தாரை முடிச்சு விட்டோமா என்று போகக்கூடாது. வரக்கூடியவர்கள், பள்ளிக்குள்ளே வரக்கூடியவர்கள் எந்த விடயத்தை கேட்கிறார்களோ அதிலே உறுதியாக இருந்து ஃபிதாவை விட்டு வெளியேறும் போது அந்த உறுதியை வைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். சகோதரர்களே, எதற்காக நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள்? நாங்க இது பாக்குறோம், இந்த ஃபன் கலெக்ஷன்ல கூட பாக்குறோம். கொஞ்சம் போய் அப்படியே அந்த ரூம்ல வெயில் இருந்தோம்னு சொன்னா தாங்க முடியாதவருக்கு வெயில். மனுஷனை பத்தி நாங்கள் நினைத்தோமா?
அந்த கூட்டத்தார்கள் மைசரை பத்தி நினைத்தோமா? அவர்களை கேட்டு பாருங்க. 2 ஹவரை தாங்க முடியுமா, 3 ஹவரை தாங்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. முடியாது. ஆனா மைசர்ல அந்த அளவு கொடூரமான வெயில் இருக்கிறது. நரகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் அதிகமான அளவு தண்டனைக்குள்ளாகப்பட்டவர்களாக நரகத்தில் இருப்பார்கள். எனவே சகோதரர்களே, அப்படியான அளவுக்கு நாம் போகக்கூடாது. கொள்கையிலே உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். மார்க்கத்திலே தெளிவை நாங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.